ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல். இன்றைக்கி நம்ம மட்டர் பன்னீர் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். இது ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க, ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் சூடானோடனே ஆயில் ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சீரகம் நல்லா பொரியட்டும். அப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன், பொடியாக நறுக்கி வச்சது 2. அதை நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக வதங்கும். வெங்காயம் எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட் வரும். இப்போது தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதை நல்லா மைய அரைச்சிக்கலாம். மீன்வாயில் நல்லா வெங்காயத்தை கலரி விட்டுக்கோங்க. தக்காளி பாருங்கள், நல்லா அரைச்சி இந்த மாதிரி மைய அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இல்லைனா சாப்பிடும்போது ரான்னு டேஸ்ட் வரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரணும் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம். நெக்ஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கிற தக்காளி எடுத்து ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்க விடுங்க அந்த தக்காளி. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் கடலை மாவு திக்னஸ்க்காக ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், தனியாத்தூள் ஒரு ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது பட்டாணியை போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வேக விட்டுக்கலாம். பட்டாணி வேகணும்ல, ஸோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு கொஞ்சோண்டு கிரேவிக்கு தேவையான, ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம், கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்குது. பட்டாணி இன்னும் நல்லா வேகணும். பாருங்கள், 5 மினிட்ஸ் கழிச்சு பார்க்குறேன். நல்லா கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு, கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு. இப்போ பன்னீர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே அடுப்பில் வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்மளோட கிரேவி மட்டர் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு.
லாஸ்ட்டில் மேத்தி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. கஸ்தூரி மேத்தி நல்லா தூள் பண்ணி போட்டுக்கோங்க. நம்மளோட மட்டர் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.